வாழ்விலே உயர்ந்த லட்சியம் கொண்டு தொடர்ச்சியாகவும் உறுதியாகவும் உழைத்து கொண்டு வருகின்ற என் அத்தனை கண்மணிகளுக்கும் ஐயாவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக. காஞ்சி நகரிலே தேர்வு எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்காக மட்டும் ஒரு சிறப்பு அறிவிப்பு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எதிர்வரும் 26 மே 2024 அன்று காஞ்சி நகரிலே தேர் திருவிழா நடைபெற இருக்கின்றது. வரதராஜர் கோவிலினுடைய தேர் திருவிழா கருட சேவையை தொடர்ந்து அன்று மிக பிரசித்தி கொற்று நடைபெற இருக்கின்றது. வெகு விமர்சையாக வெளியிலே விளம்பரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும், நீங்கள் அனைவரும் அறிந்தது. இது காஞ்சி நகரில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இதனுடைய தாக்கம் என்னவென்று தெரிந்திருக்கும். இந்த மாவட்டத்திற்கு புதிதாக வெளியூர்களில் இருந்து வருகை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கான அறிவிப்பாக இந்த ஊடகத்தை பயன்படுத்தி உங்களுக்கு அறிவிப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது நாளிலும் நேரத்திலும் எவ்வித மாற்றமும் இல்லை. அந்தந்த ஊர்களிலே வேலூர் மற்றும் சென்னை போன்ற பிற மாவட்டங்களில் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லை, தடக்கமும் இல்லை, தயக்கமும் இல்லை, தடையும் இல்லை. ஆனால் காஞ்சி நகரில் எழுதுகின்ற மாணவர்களுக்கு பேருந்துகள் மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதியில் நிறுத்தப்படும். அப்போ அங்கிருந்து எப்படி நம்ம சென்டருக்கு எக்ஸாம் சென்டருக்குன்னு உங்கள் ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கிற எக்ஸாம் சென்டருக்கு வர்றதுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது. ஆனால் நகருக்குள் வருகின்ற மாணவர்களுக்கு இப்போது அரக்கோணம், ஷோலிங்கர் மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை, காவேரிப்பாக்கம் போன்ற பகுதியிலிருந்து வருகின்ற மாணவர்கள் ஒலி முகமது பேட்டை என்ற இடத்திலிருந்து இறங்கி ஏனாத்தூர் வழியாக நேரடியாக நம்மளுடைய பயிற்சி தேர்வு மையத்திற்கு வந்து விடலாம். ஓரிக்கை போன்ற பல பகுதியிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு மிலிட்டரி ரோடு வழியாக அங்கு வந்து விடலாம். ஆனால் பேருந்துகள் உள்ளே இயங்காது. அதனால் உங்களுக்கு ஆட்டோ போன்ற தானியங்கி உருளிகள் எல்லாம் அங்கு இயங்கும். அதை நீங்கள் பிடித்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த ஆட்டோ இருந்தால், வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா யாராவது சொந்தக்காரங்க அவங்க வீட்டில் தங்கி கொஞ்சம் இந்த ஒரு தேர்வை மட்டும் அரை மணி நேரம் தாமதமாக தொடங்க இருக்கின்றோம். உங்களுக்காக 10 மணிக்கு தேர்வு தொடங்கும் எல்லா இடங்களிலும். நாளில் எந்த மாற்றமும் இல்லை. அதே ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம திட்டமிட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அதை நாள் மாற்றுகிறோம் என்று சொன்னால் மற்ற மாவட்டங்களிலும் அது பெரும் இடையாக இருக்கும், அது இடையூறை ஏற்படுத்தும் என்பதனால் தேர்வில் எந்த விதமான இடையூறும் இல்லாமலும் சலனம் இல்லாமலும் இத்தேர்வை கொண்டு போய் முடிக்கும் என்பதற்காக தாமதம் 9:30க்கு பதிலாக 10 மணிக்கு தொடங்க இருக்கின்றோம். வெளியூரில் இருந்து வருகின்ற கண்மணிகள் இரவு பொழுதே முன்கூட்டியே தங்கியிருந்து அதிகாலை 6 மணிக்கு மேல்தான் இங்கே அனைத்தும் நிறுத்தப்படும். அதற்கு முன் அனைத்து வாகனங்களும் இயல்பாகவே இயங்கும். சீக்கிரமாக ஒரு வந்துட்டீங்கன்னா ஒரு 7:15க்கு நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக இயல்பாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். 11:30 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும். திரும்பவும் நீங்கள் உங்களுடைய பேருந்தை பிடிச்சு செல்லலாம். மதியம் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது எக்ஸாம் பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் நார்மலாக இருக்கும். பஸ் பிடிச்சி நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் எந்த இடையூறும் இல்லாது தேர்வை நன்முறையில் படித்து கொண்டு முடிந்துதான் உங்களுக்கு உறவினர்களோ நண்பர்களோ சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்கனாலோ அவங்க வீட்டில் தங்கிட்டு காலையில் வைகரை பகுதியில் துயில்களைந்து தேர்வு அறைக்கு சென்று தேர்வுக்கு தயாராகி அங்கே உட்காந்து படிக்கலாம். எந்த விதமான இடையூறும் இருக்காது. நல்ல முறையில் தேர்வு எழுதுங்கம்மா. ஏன்னா தேர் திருவிழா இருக்கிறதே, இதை அடிப்படையாக கொண்டு தேர்விலே மாற்றம் இருக்குமோ என்று மாணவர்கள் ஒரு சிலரிடத்திலிருந்து தொலைபேசி வாயிலாக விசாரணை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தெளிவுபடுத்துவதற்காக இந்த பதிவினை நாங்கள் மேற்கொள்கிறோம். நன்றி கண்மணிகளே. தேர்வுக்கு வாருங்கள், தேர்ச்சி பெறுங்கள். நன்றி. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்பினை. மிக்க நன்றி.